Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். அருணாச்சல் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டம். உரிமை கொண்டாடும் சீனாவிற்கு மீண்டும் பதிலடி. மாநில உரிமைகளை காக்க அனைத்தையும் செய்வோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. அம்பேத்கரின் தொலைநோக்கு பார்வையை சுருக்க முயற்சிக்கும் சக்தியை எதிர்ப்போம் எனவும் உறுதி. மலாக்கா நீரிணையில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியது. தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என வானிலை ஆய்வு மையம் தகவல். திரைப்படத்துறையில் பூதாகரமாகியுள்ள காப்பிரைட் பிரச்சினை. இளையராஜாவை கேட்டாலே அவருடைய பாடல்களுக்கு அனுமதி கொடுத்து விடுவார்கள் என கங்கை அமரன் கருத்து. தங்கம் விலையில் மீண்டும் அதிரடி மாற்றம். சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 640 ரூபாய் உயர்ந்து 94,400 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். அருணாச்சல் பகுதிக்கு மீண்டும் உரிமை கொண்டாடி வரும் சீனாவுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. அருணாச்சல் தங்களுடைய பிரதேசம் என கூறி அம்மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை சீன அதிகாரிகள் பிடித்து வைத்த சம்பவம் பூதாகரமாக வெடித்துள்ளது. மேலும் சாங்னான் என்ற அந்த பகுதி தங்களுக்கு சொந்தமானது என்றும் அதை இந்தியா அருணாச்சலம் என்று அழைக்கக்கூடாது என்றும் சீனா கூறியது. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதிகாரி ரந்தீர் ஜெய்ஸ்வால் அருணாச்சல் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என திட்டவட்டமாக கூறியுள்ளார். இந்தியா ஒரு சித்தாந்தத்திற்கு மட்டுமே உரிய நாடு அல்ல எனவும் அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அம்பேத்கரின் தொலைநோக்கு பார்வை சுருக்க முயற்சிக்கும் சக்தியை எதிர்ப்போம் என்றும் நீதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அரசியல் அமைப்பின்படி கூட்டாட்சி நிலைநிறுத்தவும் மாநில உரிமைகளை பாதுகாக்கவும் அனைத்தையும் செய்வோம் என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்துள்ளார். மலாக்கா நீரிணையில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரையின்படி சென்யார் என்ற புயலுக்கு பெயரிடப்பட்டுள்ளது. இந்த புயலானது சுமத்ரா அருகே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது அந்த புயல் 2600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பகட்டான கொண்டாட்டங்களில் தனக்கு விருப்பமில்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தன்னுடைய பிறந்த நாளில் கொள்கை பணியும் மக்கள் பணியும் இணைந்து மேற்கொண்டாலே அதுவே தனக்கு மனநிறைவை தரும் என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே மாநிலம் முழுவதும் விளிம்பு நிலை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாளை தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். கார்ல் மார்க்ஸை பின்பற்றுபவர்கள் இந்தியாவின் நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் சிதைப்பதாக ஆளுநர் ஆர்.என். ரவி கூறியுள்ளார். இந்தியர்கள் பசுவையும் குரங்கையும் வழிபடுவதால் ஏகாதிபத்தியம் அவர்களுக்கு தேவையான கார்ல் மார்க்ஸ் எழுதியுள்ளதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இன்றைய மாணவர்களும் இளைஞர்களும் நம்முடைய வரலாற்றை தேடி ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் ஆளுநர் கேட்டுக்கொண்டுள்ளார். நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. தளபதி திருவிழா என்ற பெயரில் இந்த நிகழ்ச்சி கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட் விலை வெளியாகி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சமூக ஊடகங்களில் வெளியான தகவலின் அடிப்படையில் மேடையின் அருகே இருக்கும் இருக்கை, அதாவது லெவல் 1 டிக்கெட்டுக்கு 6600 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அடுத்த கட்ட வரிசையாக 4316 ரூபாயும் தூரமான இருக்கை 2019 ரூபாயும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் தளபதி கச்சேரியை பார்க்க துடித்த இளைஞர்களுக்கு அது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாம். காப்பிரைட் பிரச்சனையை இளையராஜா மிகவும் சீரியஸாக எடுத்துள்ள நிலையில் அது குறித்து கங்கை அமரன் விளக்கம் அளித்துள்ளார். தனது பாடல்களை அனுமதியின்றி பயன்படுத்துவோர் மீது இளையராஜா வழக்கு தொடரும் நிலையில் அதனை பலர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இந்த நிலையில் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள கங்கை அமரன், இளையராஜாவை கேட்டாலே அவர் பாடல்களுக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்து விடுவார் என்றும் இந்த பாடலை வழங்கிய இளையராஜாவிற்கு நன்றி என போட்டால் என்ன தவறு என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தங்கம் விலை மீண்டும் அதிரடியாக உயர்ந்து வருகிறது. நேற்று சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று 640 ரூபாய் உயர்ந்து 94,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
1 கிராம் தங்கம் 80 ரூபாய் உயர்ந்து 11,800 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை